15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். தேவதூதர்கள் அவர்கள் விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது உங்களுடைய பங்கும் என்னுடைய பங்கும் இந்த 15வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தில் காணப்படுகின்றது. இந்த மேய்ப்பர்கள் இந்த அற்புதமான செய்தியை பெற்றுக்கொண்டவுடன் அவர்கள் செய்த 3 காரியங்கள். நற்செய்தியை போய் எல்லாருக்கும் அறிவித்தார்கள். நடந்த காரியங்களை மரியாள் சிந்தித்தார். என்ன நடந்தது? அதான் இந்த நாட்கள் நாமும் செய்யணும். இயேசு நமக்காக செய்த இந்த அற்புதமான இந்த செயலை சிந்திப்பது அவசியம். இன்று ராத்திரியில் வீடுகளில் நாம் கூடும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இது நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவது அவசியம். உங்கள் வேதாமத்தை தரங்க. பிள்ளைகள் இருப்பார்களால் எல்லாரும் ஒன்றாக கூட்டி வைங்க. உட்கார வைத்து இந்த ஆண்டருடைய பிறப்பின் வசனங்களை ஒன்றாக வாசிங்க. அதை வாசித்து சிந்திங்க. நீங்கள் ஒரு தகப்பனாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டிற்கு நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் செய்வது ரொம்ப அவசியம். 24ஆம் தேதி சாயந்தரம் நீங்கள் உட்காரும் பொழுது ஆண்டவருடைய பிறப்பை குறித்து கொஞ்சம் தியானித்து குடும்பமாக கரங்களை உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தேடி வந்த இரட்சகரே, நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு எங்களுக்கு நாங்கள் கிரகித்து பார்க்க முடியாது. நாங்கள் பாவத்தில் இருந்தோம், நாங்கள் சாபத்தில் இருந்தோம், நாங்கள் நித்திய மரணத்திற்கு நேராக நோக்கி கொண்டு போயிருந்தோம். ஆனால் எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டு சேற்றிலிருந்து எங்களை தூக்கி என்னுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே, என் பிள்ளைகளை ரட்சித்தீங்களே ஆண்டவரே, நித்திய நம்பிக்கை எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி 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 என்று குடும்பங்களாக இன்று சாயங்கால வேளையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து துதிப்பது மிக அவசியங்க. அதுதாங்க மேய்ப்பர்கள் பண்ண 3வது காரியம். தேவனை ஆராதித்தார்கள். இந்த நாட்கள் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இரட்சகர். உம்மை போல எங்கள் மேலே பாசமும் நேசமும் அன்பும் வைத்திருக்கின்ற ஒருவரும் இல்லை. எங்களை தேடி வந்த இரட்சகர் நீர். உமக்கு நன்றி, உமக்கு மகிமை, உமக்கு துதி, உமக்கு கனம் என்று ஒவ்வொரு குடும்பமும் தேவனை உயர்த்தும் பொழுது அந்தந்த வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் நிரப்பப்படுங்க. அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் வந்து இயேசுவை பார்த்த பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட அதே வெளிப்பாடு தேவன் உங்களுக்கும் தருவார். தேவன் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து கட்டி எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கின்றார். இன்று சாயங்கால வேளையில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். நாம் குடும்பங்களாக தேவ பிள்ளைகளாக நமக்காக செய்த அற்புதமான காரியங்களை நாம் சிந்தித்து அவரை துதிப்பது அவசியம்.